ஹலோ, வணக்கம். வெல்கம் டூ மேட்ச் பார்த்தீங்களா பாஸ். எபிசோட் 81. 81 எபிசோடு பண்ணிட்டோம்னு அப்பப்ப நமக்கே கொஞ்சம் எதிர்பார்க்கல நம்ப. இவ்வளோ தூரம் போவோம்ன்னு. ஆனா, எல்லாம் உங்க ஆதரவு தான்னு சொல்லலாம். யாரெல்லாம் நம்ப லிசனர்ஸ் இருக்கீங்களோ, ஸோ ரொம்ப நன்றி. ஐ வாண்ட் டூ ஜஸ்ட் என்ன சொல்லுது, இந்த தரம் ஒரு நன்றி, ஒரு அந்த உணர்ச்சியோட இந்த எபிசோட் ஆரம்பிக்கலான்னு பார்க்குறேன். அ ஏன்னா கொஞ்சம் நல்லா இருக்குல்ல நமக்கு ஸ்ரீனி. அ மிராக்கிள் இன் மான்செஸ்டர் அ அப்படின்னு தான் ஒரு டைட்டில் ஒண்ணு போட்டிருக்கோம். ஆ உண்மையாவே இது ஒரு மிராக்கிள் தானா? ஃபர்ஸ்ட்டு நம்ப 81 எபிசோடு பண்ணது அது ஒரு மிராக்கிளா? இல்லாட்டி இவங்க வந்து ஜடேஜாவும், நம்ம வாஷிங்டன் சுந்தரும் நம்மள வந்து அப்படியே கரை சேர்ப்பாங்கன்னு நம்ப ஒரு அளவு தான் எதிர்பார்த்திருக்க முடியும். ஆனா 2 செஷன் விக்கெட்டே இல்லாம தள்னது இந்த பார்ட்னர்ஷிப், நம்ம பவுலிங் ஆல் ரவுண்டர்ஸ். எது பெரிய மிராக்கிள்ங்கிறீங்க நீங்க? இது 2த்துல? நான் எதிர்பார்க்கல. நீங்க ஓரளவுக்கு எதிர்பார்த்தீங்க அப்படின்னு சொல்ட்டீங்க. நான் வந்து 0 ஃபார் 2லாம் எதிர்பார்க்கவே இல்ல. நேத்தே மேட்ச் முடிஞ்சிரும்னு தான் எதிர்பார்த்தேன் நான். ஸோ அந்த வகையில வந்து கண்டிப்பா வந்து இவங்களோட 200 ரன் பார்ட்னர்ஷிப் அது வந்து ஒரு பெரிய மிராக்கிள் தான். அதாவது நான் தான் சொல்றேன். நான் வந்து நம்பவே இல்ல. லைக் கண்டிப்பா இவங்க விளையாடுவாங்க. ஃபர்ஸ்ட் இருந்தது சுப்மன் கில் அண்ட் ராகுல் அவங்க ஆடுனதும் சரி, நேத்துக்கு லஞ்சுக்கு போகும்போது 0 ஃபார் 2 அப்படின்னு போகும்போது வந்து அதுக்கப்புறம் அவ்வளோதான் சரி நேத்து நேத்து ஈவினிங்கே மேட்ச் முடிஞ்சிரும்னு பார்த்தேன். நேத்துக்கு அவங்க விக்கெட்லெஸ் தான் ஆடுனது. இன்னைக்கு காலையில வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு செஷன் விளையாடுனாரு. ஓகே. ராகுல் அவுட் ஆனது வந்து அன்லக்கி. பட் ஆனா, கண்டிப்பா இவங்க 2 பேர பத்தி நம்ம வந்து பேசியே ஆகணும். வாஷிங்டன் சுந்தர் அண்ட் ரவீந்திர ஜடேஜா. நான் வந்து இப்ப நம்ம இதுல பேசினோமா ஞாபகம் இல்ல எனக்கு. நம்ம டெஸ்ட் அப்போ வந்து WhatsAppல வந்து லைக் 3 ஸ்பின்னர் வந்து நான் குல்தீப் பத்தி நம்ம அத பத்தி பேசுவோம் குல்தீப் பத்தி. பட் சொல்லும்போது சொன்னேன், ஜடேஜா வந்து பவுலிங்கே போடல. லைக் ஒரு பியூர் பேட்ஸ்மேனா தான் விளையாடுறாரு. அதுலயும் லைக் ஜடேஜா ஒரு பியூர் பேட்ஸ்மேனா விளையாடுறாரு. ஆனாலும் வந்து வாஷிங்டன் சுந்தர் தான் நம்பர் 5 வந்தாரு. ஜடேஜா வந்து அவரோட 6 பொசிஷன்ல வந்து 6 அங்க தான் வந்தாரு. ஸோ 2 பேரும் வந்து கண்டிப்பா அவங்க வந்து டிசர்வ்ட் 100ஸ் ம். என்ன பொறுத்தவரைக்கும். சச்சின் நம்ம வந்து இந்த டே டிசர்வ்ட் 4, டே செஞ்சுரிஸ். 5லேருந்தே ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறமா போலாம். ஏன்னா நெறையா சில ஒரு 4, 5 டாபிக் இருக்கு. நம்ம எல்லாமே டச் பண்ணி தான் ஆகணும். ஒண்ணு வந்து நீங்க சொன்ன மாரி இந்த 0 ஃபார் 2லேருந்து இந்த கே.எல். ராகுல் அண்ட் சுப்மன் கில்லோட கான்ட்ரிபியூஷன்ஸ் அதையும் நம்ம பேசணும். ஆ பால் இந்தியாவோட டூத்லெஸ் பாலிங்ன்னு சொல்லலாமா? ஒரு பும்ரா கூட ஒரு பும்ராவா தோணல இந்த தரம். ஸோ அண்ட் ஜோ ரூட் யோ அ நம்ப எல்லாரையும் பீட் அடிச்சுட்டு இப்போ செகண்ட் டூ சச்சின் டெண்டுல்கரா இப்போ வந்து நிக்கிறாரு. ஆ பென் ஸ்டோக்ஸ் என்னது இப்போ மாடர்ன் எரால டவுட்டே இல்ல. கேள்வி கூட கிடையாது எனக்கு. அவர் தான் பெஸ்ட் ஆல் ரவுண்டர்ன்னு சொல்லலாம். அ அண்ட் இது எல்லாத்துக்கும் முன்னாடி டே 1ல அ ரிஷப் பந்த். ரிஷப் பந்த் த வாரியர் அப்படின்னு சொல்லலாமா? ஸோ நெறைய இருக்கு இந்த மாரி டாபிக்ஸ் நம்ம பேச வேண்டியது. மனச விட்டு பேசலாம். ஆ அண்ட் ஆஃப் கோர்ஸ் நீங்க வந்து எங்கள YouTubeல பார்க்குறீங்கன்னா, அந்த லைக் அப்படியே நீங்க தட்டி விட்டீங்கன்னா கூட, அது ஒரு அஷ்யூரன்ஸா இருக்கும். எங்களுக்கு ரொம்ப ஹேப்பியா இருக்கும். காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நாங்க பேசுறதுல எந்த டாபிக் உங்களுக்கு புடிச்சிருக்கு, எது புடிக்கல, எதுல இன்னும் நாங்க ஃப்ரீயா பேசலாம், யாரெல்லாம் போட்டு தள்ளலாம், பெசஞ்சு அப்படியே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லுங்க. ஆ அண்ட் ஆஃப் கோர்ஸ் நீங்க எங்கள வந்து லிசனிங் பிளாட்ஃபார்ம்ஸ்ல அ Jio Saavn, Apple Podcast, Audible வேற எங்க இருக்கோம்? Spotify இன்னும் ஒரு 10, 15 பிளாட்ஃபார்ம்ல அப்படியே ஆடியோ பிளாட்ஃபார்ம்ல ஜாலியா நீங்க எங்கள கேட்கலாம். மேட்ச் பார்த்தீங்களா பாஸோட தமிழ் கிரிக்கெட் பாட்காஸ்ட் எபிசோட்ஸ கேட்கலாம். ஓகே. இங்கேருந்து முதல்ல எனக்கு தெரிஞ்சு இப்போ நீங்க ஆல்ரெடி ஒரு மொமெண்டம் ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. இதுலேருந்தே ஆரம்பிக்கலாம். மிராக்கிள்னா ஆமா இது மிராக்கிள் தான் அப்படின்னு சொல்ட்டீங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து அ மிராக்கிள்னா வந்து இப்போ ஒரு எவ்வளோ பேருக்கு ஞாபகம் இருக்கும்னு தெரியல. 2009 ஆஷஸ்ல ஜேம்ஸ் ஆண்டர்சனும், மான்டி பனசாரும் வந்தாங்க. டே 5ல. ஒரு 15 ஓவர் பாக்கி இருந்துச்சு. 9 விக்கெட் டவுன். ஆனா, இவங்க 2 பேரும் வந்து 15 ஓவர் எடுத்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அதுதாங்க ஒரு பெரிய மிராக்கிள்னா அதான். நெறைய ஒரு மிராக்கிள்னா இது மிராக்கிள் இல்லன்னு இல்ல. அந்த ஸ்கேல்ல வந்து ஒரு மிராக்கிள் ஸ்கேல் ஆன் 1 டூ 10னா அது ஒரு 10 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிட்னில வந்து நம்ம கேபாக்கு முன்னாடி சிட்னில நம்ம அஸ்வினும், அனுமா விஹாரியும் அடி வாங்கிட்டு நீங்க சொன்னீங்க இப்போதான் நம்ம பேசிட்டு இருக்கும்போது, அடுத்த கேபா மேட்சே விளாட அளவுக்கு அவர் வந்து இல்ல. அஸ்வின் வாங்கின அடிக்கு. ஸோ அது ஒரு 8ன்னு வச்சுக்கலாம். அந்த மாரி பார்க்கும்போது இதுக்கு எவ்வளோ ஒரு ஸ்கோர் குடுப்பீங்க நீங்க? ஏன்னா நம்ப வந்து
மிராக்கிள்ங்கிற பேர்ல அதையும் நம்ம கொச்சப்படுத்தக்கூடாது. சரி, நீங்க 10, 18 சொல்றது வந்து எப்படி? 10 பீயிங் அதுதான் மிராக்கிள். 1 வந்து அவ்வளோ பெரிய சான்ஸே மிராக்கிள் இல்லப்பா. இல்ல. இதெல்லாம் 100% தோப்பாங்க. அப்படின்னு அந்த பெர்சென்ட் அந்த கிரிக் குவிஸ் பெர்சென்டேஜ்லாம் இருக்குல்ல, அந்த மாரி. சரி, அப்ப வந்து ஒரு கொல்கத்தா 2001 எங்க வைக்கிறீங்க? கொல்கட்டா 2001லாம் 11ங்க 10க்கு. அந்த பாடி இத வந்து நான் 10லாம் வந்து அந்த அளவுக்குலாம் இல்ல. லைக் ஓகே. ஏன்னா அட் தி எண்ட் ஆஃப் தி டே அது வந்து 15 ஓவர் தான். இது வந்து உங்களுக்கு வந்து அ 5 செஷன். ஸோ நீங்க என்னதான் பேட்ஸ்மேன் அப்படின்னாலும் வந்து 5 செஷன் விளையாடுறது வேற, 15 ஓவர் விளையாடுறது வேற. என்னதான் நம்பர் 10 அண்ட் 11 பேட்ஸ்மேன் அப்படின்னாலும் வந்துட்டு, இது வந்து கண்டிப்பா வந்து அதுவும் இன்ஃபாக்ட் அந்த நீங்க சொன்ன டூத்லெஸ் பவுலிங் 600 சில்ற ரன் அடிச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 700 ரன் கிட்ட அடிச்சது வந்து, அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து 5 செஷன் விளையாடுறது அப்படின்றது, கண்டிப்பா இது எப்படி எப்படி பார்த்தாலும் மிராக்கிள் அப்படின்ற வேர்ட் யூஸ் பண்றோமோ இல்லையோ, இந்தியன் பேட்டிங்க பொறுத்தவரைக்கும் அதுவும் ஓவர்சீஸ் கண்டிஷன். அது வந்து நீங்க ஹோம் கண்டிஷன் சொல்றீங்க. லைக் ஆண்டர்சன் விளையாடுனது. இது வந்து இந்தியன் பேட்ஸ்மேன் வந்து ஓவர்சீஸ்ல வந்து விளையாடுறது. இட்ஸ் ஒரு வாஷிங்டன் சுந்தர் ஆகட்டும், சுப்மன் கில் ஃபர்ஸ்ட் டைம் கேப்டன்சி அது எல்லாமே நீங்க பார்க்குறீங்கன்னா வந்துட்டு இல்ல, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து நெறைய விஷயங்கள் இருக்கு அந்த மாரி. ஒரு ஓவர்சீஸ்ல விளையாடுறது, ஆப்போசிஷன் வந்து மொமெண்டம் வந்து 700 ரன் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்தியா சேவ் பண்றது. 5 செஷன் விளையாடுறது. அந்த மாரிலாம் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஒரு மிராக்கிள். இது வந்து அ எப்படி எப்படி பார்த்தாலுமே வந்து இட்ஸ் கிரேட் பேட்டிங் அச்சீவ்மென்ட் இந்தியாவ பொறுத்தவரைக்கும். நீங்க அதுவும் நம்ப அந்த பவுலிங் எல்லாம் போட்டது வந்து டூத்லெஸ் பவுலிங் சொல்றீங்களா? அது போட்டது வந்து அது பார்த்தீங்கன்னா, எனர்ஜியே இல்ல. கண்டிப்பா வந்து மேட்ச் இன்னைக்கு முடிஞ்சிரும். ம். அப்படின்ற இதுல வந்து 5 வந்து கண்டிப்பா இட்ஸ் என் ஐ வுட் ப்ராபபிலி ரேட் திஸ் ஒரு அந்த சிட்னி சிட்னி அணி. சிட்னி லெவலுக்கு தான். இன் டெர்ம்ஸ் ஆஃப் ரொம்ப நல்லா என்னோட சொன்னீங்க. ரேட்டிங். ஆம். இப்போ இதுலயே இந்த டே 4, டே 5லயே முதல்ல முடிச்சிடலாம் இத. ஆ 1 வந்து இந்த டிராப் கேட்ச். 0 ஃபார் 2 ஓகே. அந்த இடத்துல ஹோப் அப்படியே போயிடுச்சு. செகண்ட் இன்னிங்ஸ் ஜெய்ஸ்வால் வந்து கொஞ்சம் அவர் இன்னைக்கும் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஜெய்ஸ்வாலா தான் இருக்காரு அவரு. ஆம் அண்ட் வோக்ஸ் 2 விக்கெட் எடுத்தாரு. அதுக்கப்புறம் சுப்மன் கில்லோட இன்னிங்ஸுங்க. ஆ ஸ்டோக்ஸோட பவுலிங்ல ஸ்ட்ரகிள் பண்ணாரு கொஞ்சம். ஆ ஆனாலுமே ஹிஸ் கம்போசிஷன் நடுவுல ஒரு மேட்ச் வந்து லார்ட்ஸ்ல அவ்ளோ அந்த பிராட்மேன் ரெக்கார்ட் அளவு போ முடியாதுன்னு தான் நமக்கு தோணிச்சு. பட் திருப்பியும் ஹி ஹஸ் மேட் அ கம்பேக். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கான்ட்ரிபியூஷன், செகண்ட் இன்னிங்ஸ்ல செஞ்சுரி, 0 ஃபார் 2 கேப்டன்ஸ் இன்னிங்ஸ் நீங்க சொன்னீங்க. எவ்ளோ பெரிய என்ன சொல்றது? வி ஹேவ் நவ் ட்ரூலி இன்டூ த கில் எரா. டெண்டுல்கர் அவ்வளோ வருஷம் நம்பர் 4 விளையாடினாரு. அங்கேருந்து கோலி சீம்லெஸ்ஸா எடுத்தாரு. கண்டிப்பா இந்த இந்த டெஸ்ட் சீரிஸ் இதுவரைக்கும் இருக்க சாம்பிள் சைஸ்ல வந்து கோலி கில் வந்து சீம்லெஸ்ஸா வந்து அந்த நம்பர் 4 பொசிஷன் வந்து கேரியிங் ஆன் லைக் பேட்டிங். போக போக வந்து அந்த மாரி தான் இது வந்து ஆயிடும். அது வந்து எப்படி வந்து டெண்டுல்கர் அவுட் ஆனா, கோலி அவுட் ஆனான்ற மாரி கில் வில் பிகம் லைக் ஒரு மேசிவ் இந்த சீரிஸ்லயே ஆயிடுத்து. போக போகவும் கண்டிப்பா அந்த மாரி அவர் ஆட ஆட வந்து அ அவரோட ஆமா. கேப்டன்சியும் இம்ப்ரூவ் அண்ட் ஆகும். ஆன் த அதர் ஹேண்ட் கேஎல் ராகுல் ஆ கன்சிஸ்டன்ட்டா எல்லா மேட்ச்லயும் ஹால்ஃப் செஞ்சுரி, 2 செஞ்சுரியும் அடிச்சிருக்காரு. கான்ட்ரிபியூஷன். ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அவரோட ஃபால்ஸ் ஷாட்ஸ் ரொம்ப கம்மியாயிருக்கு. அது வந்து ஃபைனலா கன்வெர்ட் ஆகுது. அண்ட் தென் சர்ப்ரைஸ் ஒரு ப்ரமோஷன் நம்ம வாஷிங்டன் சுந்தருக்கு. அவர் நம்பர் 8ல விளையாடியிருந்தாரு. இது வந்து இந்தியன் டீம் வந்து அந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல வந்து டெயிலே இல்ல. அதான் டாபர்மேன்னு சொல்ல ஆரம்பிச்சாரு டிகே. இந்தியன் டீம வந்து இது ஆளே இல்லாத டீம் இது அப்படின்னு. அந்த மாரி இருக்கிறத வந்து வாஷிங்டன் சுந்தரோட கான்ட்ரிபியூஷன் நீங்க எல்லா மேட்ச்லயுமே பார்த்தீங்கன்னா, ஃபர்கெட் த ரன்ஸ். அவரோட கிரிட், அவரோட டெம்பரமென்ட் முதல் 20, 30 பால்ல 2 ரன்னோ, 3 ரன்னோ தான் அடிக்கிறாரு. பட் அப்படியே அந்த இடத்துல அவரோட என்ன ஒரு அஸ்திவாரம் போட்டு உட்கார்ந்துடுறாரு அவரு. ஃபைனலா அவருக்கு ஒரு ஓப்பனிங் என்ன சொல்றது? ஒரு ஃபர்ஸ்ட் செஞ்சுரி அவர். அந்த ப்ரமோஷன் என்ன நினைக்கிறீங்க? அண்ட் a குயிக் வேர்ட் ஆன் இந்த பார்ட்னர்ஷிப் அண்ட் டிராப் கேட்ச். ரூட்டோட டிராப் கேட்ச். ஃபர்ஸ்ட் பால் ரவீந்திர ஜடேஜா வந்த உடனே விட்ட கேட்ச். ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல வந்து நம்ப விடாத கேட்ச்சா. ஸோ லக் ஃபேவர்ஸ் த பிரேவ் அப்படின்னு சொல்ற மாரி வந்து உங்களுக்கு வந்து அந்த மாரி ஆடும்போது அந்த மாரி சில லக்லாம் வரும். கில்லு கூட 2 தடவ ட்ராப் பண்ணாங்க. பட் வாஷிங்டன் சுந்தர் வந்து கம்பீர் கண்டிப்பா நம்புறாரு. அதாவது வந்து அது அது இன்னொரு நாளைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்றது டாபிக்ன்னு வச்சுப்போம். இந்தியா வந்து
ரொம்ப டிஃபென்சிவா ஆடுறாங்க. அவருக்கு வந்து வாஷிங்டன் நம்பீருக்கு வந்து நிறைய பேட்டிங் வேணும் அப்படின்னு. பட் டெஸ்ட் மேட்ச் ஜெயிக்கணும்னா வந்து உங்களுக்கு அகெயின் 20 விக்கெட் எடுக்கிற பவுலிங் அட்டாக் வேணும். ராதர் இந்த மாதிரி வந்து ஒரு லாங் பேட்டிங் அட்டாக் இருந்ததுன்னா பேட்டிங் தான் இந்த மாதிரி கண்டிப்பா ட்ராப் பண்ணலாம் நம்ம வந்து போது. ஸோ வாஷிங்டன் சுந்தர் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காரு. அண்ட் ஆல்மோஸ்ட் எனக்கு எப்படி தோன்றதுன்னா இது வந்து இதே மாதிரி போச்சுன்னா என்ன ரவீந்திர ஜடேஜா வந்து இன்னும் ரொம்ப நாள் மேபி இன்னொரு வருஷம் விளையாடலாம். அட் த மோஸ்ட் ஏன்னா அவர் வந்து அந்த எண்ட் ஆஃப் த கெரியர். ஸோ இப்படியே விளையாடினாங்கன்னா குட் ஒரு நல்ல பாசிபிலிட்டி இருக்குங்க. வாஷிங்டன் சுந்தர் வந்து அந்த ரவீந்திர ஜடேஜா ஸ்லாட்டுக்கு வந்துடுற மாதிரி. ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் தி அப்ரெண்டிஸ் அண்ட் வெட்ரன் அண்ட் அப்ரெண்டிஸ் அந்த நம்ம இதோட வடிவேல் சொல்ற apprentice. மாதிரி அந்த அப்ரெண்டிஸ் தான்டா ஆமா. வேணும் நமக்கு அப்படின்னு கரெக்டா சொன்னீங்க. நான் ஸோ அந்த மாதிரி வந்து அவரோட பொசிஷனுக்கு வந்துட்டு வந்துடுற மாதிரி. ஸோ நம்ம மறக்க கூடாது இன்னொன்னு என்னன்னா, இன்னொரு ஒரு அப்ரெண்டிஸ் ஒருத்தர் இந்தியால உட்கார்ந்திருக்காரு. அக்ஷர் பட்டேல். ஸோ இந்தியாவோட ஸ்பின் டியூவோன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, ஸ்பின் ஆல்ரவுண்டர் டியூ நம்ம வந்து அஸ்வின் அண்ட் ஜடேஜா நம்மள ரொம்ப ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. அவங்களோட பேட்டிங் வந்து இந்த நம்பர் 5 நம்பர் 6, 7, 8ல எப்போதுமே வந்து அவங்களோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப குரூஷியலா இருந்திருக்கு. இந்தியா ஹோம் சீரிஸ் நம்ம பேசியிருக்கோம் இத பத்தி முன்னாடி கூட. ஐ திங்க் அத அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ற மாரி இன்ஃபாக்ட் நம்பர் 1 பிக் ஓவர்சீஸ் வந்து ஸ்பின்னர் நீங்க சொன்ன மாரி ஜடேஜாக்கு அப்புறம் இட்ஸ் கோயிங் டூ பி வாஷிங்டன் சுந்தர் அடுத்த 10 இயர்ஸ். அவர் தான் விளையாடுவார்ன்னு தோணுது. குல்தீப் பத்தி நம்ம வரலாம். கொஞ்சம். ஆனா, கொஞ்சம் ஃபிளாஷ்பேக்ல நம்ம பின்னாடி போலாம். ஸோ டே 1ல ஒரு நாளைக்கு ஒரு ஹைலைட்ட மட்டும் எடுத்துட்டு டாக்கிங் பாயிண்ட்ஸா நம்ம போலாம். டே 1 அது என்ன டே ஆஃப் அட்ரிஷன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா, எவன் வந்து லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங் மாரி இந்த கொஞ்சம் கொஞ்சமா சொரண்டிட்டு அந்த ஜெயில்லேருந்து வெளில வரதுக்கு ஷாஷாங்க் ரிடெம்ப்ஷன் ஒரு படம் ஒண்ணு வந்துச்சு. இங்கிலீஷ் படம் 94, 95 படம்னு நெனைக்கிறேன் அது. அதுல வந்து 20 வருஷம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சொரண்டி வெளில எடுப்பாங்க. அவர் வெளில வருவாரு. நீங்க ஸ்பாயிலர் அலர்ட் சொல்லல அதுக்கு. ஏன்னா வந்து அந்த படத்தோட சஸ்பென்ஸ் அதுதான் வந்து பார்க்காதவங்க ஆப்வியஸ்லி இருக்க மாட்டாங்க நெறைய பேரு. ஆனா பார்க்காதவங்களுக்கு ஸ்பாயிலர் அலர்ட் அல்டிமேட் படம். பட் ஆக்சுவலி நீங்க டே 1 ஆரம்பிக்கிறீங்க. என்ன கேட்டீங்கன்னா டே 1ல ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறது நான் வந்து ஆரம்பிச்சிருந்திருப்பேன் அப்படின்னா வந்து டாப்ல குல்தீப் செலக்ஷன் பண்ணாதது. இதுதான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கம்ப்ளைண்டா இருக்கும். பட் நம்ம வந்து ஆக்சுவலி நீங்க சொன்ன மாதிரி குல்தீப் பத்தி பேசுவோம். இன் டர்ம்ஸ் ஆஃப் நீங்க சொல்லுங்க. நீங்க அட்ரிஷன் இல்ல பத்தி பேசுறீங்க. யார் வந்து விட்டு குடுக்காம கொஞ்சம் கொஞ்சமா விளையாடுவாங்கன்னு விளையாடியிருந்தாங்க. அண்ட் அதுல வந்து ஆஃப் கோர்ஸ் 265 ஃபார் 4 எல்லாரும் நமக்கே தெரிஞ்சிருச்சு. இது வந்து இங்கிலாந்தோட டே தான் இது. இந்தியாவ வந்து விடாம பண்ணிட்டாங்கன்னு. ஆனா அதுல 264 ஃபார் 4ஓட அந்த அது ஆல்மோஸ்ட் அது ஃபார் 5 மாரி இருந்துச்சு. ஏன்னா ரிஷப் பந்துக்கு அடி. ஆனா அந்த அடி வாங்கின பிறகு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அ பிரேவரியா, ஸ்டூபிடிட்டியா? ஸ்டூபிடிட்டிங்கிறது நான் அந்த கவாஸ்கரோட ஆக்சென்ட்ல தான் சொல்றேன் அத நான். ஸோ என்ன இது தைரியமா அவர் வந்து ஸ்வீப் அடிக்கலாம், ரிவர்ஸ் ஸ்வீப் அடிக்கலாம், ஃபாஸ்ட் பாலர்ஸ அப்படின்னு அத அப்ரிஷியேட் பண்ணணுமா? இல்லாட்டி அவர் அடி வாங்கினதுக்கு அப்புறம் கூட அவர் வந்து ஒரு வாரியரா வந்து இந்தியாவுக்கு விளையாடினாரு. அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் டோட்டல்ல அவர் ஆட் பண்ணது அடுத்தது ஒரு 16, 18 ரன்ஸ் தான் ஆட் பண்ணாரு. ஆனா அந்த டோட்டல பூஸ்ட் பண்ணி 350 கொண்டு போச்சு அந்த அது. அண்ட் இட் ஹெல்ப்ட் இந்தியாவ. இல்ல நான் ஸ்டூபிடிட்டி சொன்னது வந்து அதுக்கப்புறம் வந்து பேட்டிங் பண்ணதுதான். அந்த அவர் ஆடினது வந்து லைக் ரிவர்ஸ் ஃபாஸ்ட் பாலர் ஆடினது. அத வந்து நான் ஸ்டூபிடிட்டின்னு சொல்லல. அது வந்து லைக் அதாவது நம்ம வந்து இப்ப எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் வந்துருது. ரிஷப் பந்த்னா வந்து இப்படிதான் ஆடுவாரு. எப்படி ஆடுவாரு அப்படின்றது கிடையாது. லைக் அவர் இந்த இந்த கவர் டிரைவ் வந்து ரிஷப் பந்த் அப்படின்னா வந்து எந்த பக்கம் வேணா பால் பறக்கலாம். எந்த பவுலர் வந்து என்ன பேஸ்ல போட்டாலும் இந்த ரிவர்ஸ் ஸ்கூப் தான் கிடையாது. எப்படி வேணா ஆடுவான்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து உங்களுக்கு அக்செப்டபிள் இப்ப வந்து ஆயிடுச்சு. இதுதான் பெஞ்ச் மார்க். ஸோ அவர் அந்த இன்ஜர்ட் ஆனது அண்ட் ஸ்ட்ரெயிட்டாவே நமக்கு தெரியும். இது வந்து சீரிஸ் முடிஞ்சிருது அவருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து லாஸ்ட்ல இன்ஜர் ஆனப்போ கூட வந்துட்டு அந்த அளவுக்கு வந்து ஒரு லைக் ஒரு ஃபிங்கர் இன்ஜரி ஆனப்போ வந்து ஓகே இந்த 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 டெஸ்ட்ல வந்து கீப்பிங் பண்றது கஷ்டம். பட் பேட்டிங் ஆடிடலாம் அப்படின்னு தான் தோணித்து. ஸோ அது வந்து ஆடினார் அவரு லைக் டிஃபிகல்ட். பட் ஆனா இந்த இதுல வந்து ஃப்ராக்சர் இட்ஸ் லைக் லெகமெண்ட் டேரோ ஃப்ராக்சரோ வாட் எவர் அந்த இது நான் கால் அப்படியே இங்க வந்து ஸ்கெயில வந்து அப்படியே காமிச்சது போய் தெரிஞ்சது. டக்குன்னு உடனே அவ்வளவு வீங்கி இருந்தது. ஸோ இது அவுட் தான் சீரிஸ் முடிஞ்சிருது அப்படின்னு சொல்லிட்டு
அவர் திருப்பி வந்து பேட்டிங் பண்ணது பிரேவரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாரியர் ஸ்பிரிட் பிரேவரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். பட் நீங்க இன்னொரு சைட்லேருந்து பார்த்தாலும் வந்து லாங் டேர்ம்ல வந்து இது தேவையா? இன் இன் த சென்ஸ் ஆஃப் ஒரு நார்மல் பிளேயரா இருந்தாலும் இவர் வந்து இப்போதான் ரீசெண்டா வந்து எந்த அளவுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி அவரோட பாடி வந்து எந்த அளவுக்கு லைக் அந்த ஆக்சிடென்ட்ல அடிபட்டு திரும்பி வந்தது கால் மெயினா கால் தான் அவருக்கு இது அந்த எல்லாம் நார்மல் ஒரு ஜஸ்ட் ஒரு அத்லீட் கிரிக்கெட்டருக்கும் ஒரு அந்த அளவுக்கு இன்ஜர்லேருந்து வந்ததுக்கு ஒரு பாடி எந்த அளவுக்கு பண்ணும் அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ அது அவருக்கு தான் தெரியும். அண்ட் ஆப்வியஸ்லி அவர் வந்து அந்த டிசிஷன் அவரு கலந்து வந்து கேப்டனோட எடுத்து வந்து ஓகே இல்லை நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்ஃபேக்ட் எங்கேயோ படித்தேன். ஸோ அவர் வந்து ஆப்வியஸ்லி லைக் நொண்டி வரத்துக்கு வந்து லேட் ஆகும். வரத்துக்குள்ள டைம் அவுட்டே ஆகிடுவாரு. லைக் நான் ஆப்போசிட் அப்பீல் பண்ணாலும் பேட்டிங் வரத்துக்குள்ள டைம் அவுட் ஆக்கிடும். அவர் அடிச்சிடலாம் இது நொண்டி வந்தா கூட ஒரு 20 ரன் 50 ரன் அடிச்சிருவாரு இவரு அப்படின்றதுக்காக ஆப்போசிஷன் வந்து அவரை டைம் அவுட் பண்ணிட்டு அவுட் பண்ணிடலாம். இட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் முன்னாடி வந்து ஒரு அந்த சிட்னி டெஸ்ட்டுக்கு போனா அனுமாவி ஹாரு இதே மாதிரி தான் வந்து லைக் பயங்கர பேக் ஸ்பாசம் ஆர் அஸ்வின் விளையாடினாரு. பழைய ஓல்டர் லைக் நம்ம என்னோட ஏஜ் உங்களுக்கு ஞாபகம் தெரியல எனக்கு. ஆமா. கும்ப்ளே வெஸ்ட் இண்டீஸ்ல கும்ப்ளே வந்துட்டு மூஞ்சி உடைச்சிட்டு இது பிரையன் போட்டு லாரா வேற பவுலிங் அவுட் போட்டாரு. பண்ணாரு. ஸோ இல்ல கிராம் ஸ்மித்தோட நம்ம அவர் வந்து ஒரு அந்த இன்ஜர்டு ஃபிங்கரோட வந்து விளையாடினாரு. தெரியல. ஆனா எனக்கு டிஃபரண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ தான். எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து இட்ஸ் ஹிஸ் கால்ல அவர் வந்து விளையாட முடியுமா இல்லையான்னு இந்தியாவுக்கு பேக்கப் இருக்கு நிறையா. ஸோ தேர் அந்த இடத்துல ஒரு ஒரு இட் வாஸ் அ பிரேவ் கால். எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து விளையாடினது வந்து ஒரு டெஸ்ட் கிரிக்கெட் குடுக்குற ஒரு சல்யூட் மாரி பார்க்குறேன் நான் அத. அண்ட் இந்த டீம், இந்த சீரிஸ், இந்த குரூஷியலான ஒரு மேட்ச்க்கு எவ்ளோ இம்பார்ட்டன்ஸ். நான் டீம்க்கோசரம் நான் விளையாடுறேன். டீம் தான்டா ஃபர்ஸ்ட்டு. என்னோட இண்டிவிஜுவல் அப்புறம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ற மாரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் அது. ஸோ நான் அத பெர்சனலி நான் அப்படி தான் பார்க்குறேன். ஆ ஓகே. ஸோ மூவிங் ஆன். வ ஓகே. விளையாடுனாங்க 358. ஆக்சுவலி ஷார்துல் டாக்கூர் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான கான்ட்ரிபியூஷன் 41 பெட்டர் தென் நிதிஷ் ரெட்டிஸ் கான்ட்ரிபியூஷன்ஸ் போன 2 மேட்ச்ல. ஆனா, அடுத்தது நடந்தது. நம்ம பேச வேண்டியது ஜோ ரூட், பென் ஸ்டோக்ஸ். யாருக்கு எந்த மாடர்ன் லெஜெண்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம்? நீங்க சொல்லுங்க. ஸ்டோக்ஸா? ஸ்டோக்ஸ் ம். பேசிடலாம். ஏன்னா வந்து ஸ்டோக்ஸ் 5 சொல்லுங்க. ஸ்டோக்ஸ் விக்கெட் பத்தி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. ஆ நாட் ஜஸ்ட் தட் இந்த ஹோல் சீரிஸ்லயே பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்துக்கு பெஸ்ட் பவுலரா 2 டீம்ஸ் பக்கமே நீங்க நீங்க பார்த்தீங்கன்னா, பும்ரா வந்து விளையாடுறாரு, விளையாடல, திருப்பி விளையாடுறாரு, திருப்பி அடுத்த மேட்ச் விளையாட மாட்டாருன்னு நெனைக்கிறேன். ஆ பும்ரா அந்தந்த ஸ்பெல்ஸ்ல இருந்திருக்காரு. பட் ஒரு கன்சிஸ்டன்ட்டா விக்கெட் டேக்கிங் அதுவும் ஒரு ஆல் ரவுண்டரா அவர் வந்து அண்ட் அவர் ஸ்பீட்ஸ் கூட நீங்க பார்த்தீங்கன்னா, இங்க இல்ல. பட் லார்ட்ஸ்ல வந்து 90 மைல்ஸ் பெர் ஹவர் போட்டிருக்காரு அவரு. ஆர்ச்சருக்கே ஒரு காம்படிஷன் தரா மாரி. இம்பாக்ட்ஃபுல் பவுலிங். முக்கியமானது என்னன்னா, எப்போ டீமுக்கு வந்து தேவையோ, அவர் பால் எடுத்துக்கிறாரு அவரு அங்க. அத தவிர 140 ரன்ஸ், 7000 ரன், 200 விக்கெட் எடுத்த ஜாக் காலிஸ் அண்ட் கேரி சோபர்ஸ்க்கு அப்புறமா பென் ஸ்டோக்ஸ் தான். அன்பிலீவபிள் அ கேரக்டர். 4 பால் சாரி கொஞ்சம் லாங்கா போறது. ஆனாலுமே இத சொல்லி தான் ஆகணும். அந்த 2016 வேர்ல்ட் கப்ல T20 வேர்ல்ட் கப்ல 4 பால்ல 4 சிக்ஸு. ரிமெம்பர் த நேம். நம்ம பிரேத்வைட் 4 சிக்ஸு வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ்ல இவர அடிச்சதுக்கு அப்புறம், த வே ஹி ஹஸ் கம் பேக். அதுக்கு முன்னாடியும் டெஸ்ட்ல அவரு ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஆனா, அந்த கேரக்டர், அவரோட அச்சீவ்மென்ட்ஸ், மேன் ஆஃப் த மொமெண்ட்னா அது பென் ஸ்டோக்ஸ் தாங்க அது. பென் ஸ்டோக்ஸ் தான் அப்படின்னு வந்து அது அது தாண்டி வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் நடந்தது. ஏன்னா வந்து இங்க யூகேல வந்து ஒரு பார்ல சண்டையெல்லாம் நடந்து வந்து அவர் ஆல்மோஸ்ட் பேன் பண்ற லெவலுக்கு வந்துட்டு கோர்ட் கேஸ்லாம் அதெல்லாம் ஆகி கூட வந்து அதுக்கு தாண்டி தான் வந்து அவர் வந்தாரு. பட் இன்னும் கூட 140 நீங்க சொல்றீங்களே தவிர வந்து அவரு பேட்டிங்ல வந்து ஒரு கடைசி 3 வருஷமா வந்து பெருசா வந்து லைக் இந்த இந்த சீரிஸ் ஸ்டார்ட் ஆகும் முன்னாடியே வந்துட்டு பிளஸ் இங்க அட்லீஸ்ட் இங்கிலீஷ் மீடியால இருந்து பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. ஒரு மாதிரி வந்து மர்மர் அவர் வந்து பென் ஸ்டோக்ஸ் எல்லாருமே வந்து பென் ஸ்டோக்ஸ் த பவுலர், பென் ஸ்டோக்ஸ் த கேப்டன். தேர் இஸ் நோ டிபேட். அது வந்து பட் பென் ஸ்டோக்ஸ் த பேட்ஸ்மேன் வந்துட்டு ஸ்ட்ரகிளிங் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு இது. ஸோ அதனால வந்து இந்த இது வந்து ஒரு பெரிய விஷயம் அந்த செஞ்சுரி அடிச்சது. அண்ட் பவுலிங் ஜென்ரலியே வந்து ஐ மீன் இந்த
எல்லாமே அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாரி பார்ட்டா ஃபிக்ஸ் பண்ணி தான் வந்து ஒவ்வொரு மேட்ச்சுக்கும் வந்து அவர் வந்து போடுறாரு. இப்போ இன்னைக்கு கூட வந்து லைக் கடைசியில பவுலிங் போடும்போது ஷோல்டர் வந்து ஒரு மாரி லைக் அவரால பவுல் பண்ண முடியல. பால போட்டு அப்படியே கைய ஸ்ட்ரெய்ட்டா தான் வச்சுட்டு இருந்தாரு. லைக் ஃப்ரீயா மூவ்மெண்ட் பண்ண இல்லாம, த்ரோ பண்றதுக்கு இல்லாம லைக் ஏற ஷோல்டர் இஷ்யூ. ஸோ அதுவே வந்து இன்னொரு சேலஞ்ச். கண்டிப்பா அவர் விளையாடுவாரு. எனக்கு தெரிஞ்சது விளையாடாமலாம் இருக்க மாட்டாரு அடுத்த டெஸ்ட்டுக்கு. அந்த ஷோல்டர் இது அப்படின்றதுனால கூட வந்து பவுலிங் போடாம கூட ஹி வில் பிளே பிகாஸ் ஜஸ்ட் ஒரு கேப்டனே வந்துட்டு அவர் விளையாடினாலே வந்து அந்த டீமுக்கு வந்து ஒரு ஊக்கம் லைக் அவங்க நல்லா விளையாடுவாங்க. அம்மா வந்து சும்மா வெறும் வந்து நான் ஒரு நல்ல பவுலர், நல்ல பேட்ஸ்மேன் தாண்டி வந்து நீங்க சொல்ற மாரி வந்து இல்ல ஸ்டாண்டிங் அப் டூ மொமெண்ட்ஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல வந்து இன் அவங்க டீமுக்கு வந்து நான் அடிப்பேன். நான் வந்து விக்கெட் எடுக்கிறேன். எதுவுமே நடக்கலையா? ஏதோ வித்தியாசம் இந்த இந்த மேட்ச்ல வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல சுப்மன் கில் விக்கெட் ஆட்டம். இல்ல இன்னைக்கு கூட வந்துட்டு கேஎல் ராகுல் விக்கெட் ஆட்டம். லாஸ்ட்ல வந்து அந்த இது ரிஷப் பந்த் ரன் அவுட். ஏதோ ஒரு இதுல வந்துட்டு அவர் வந்து எப்படியாவது மேட்ச் டர்னிங் அப்படின்றது வந்து கண்டிப்பா அவர் வந்து அந்த என்ன நம்பி வாங்க அப்படின்னு இந்த ஹோல் டீமே வந்து அது மாதிரி தான் இருக்கு. அவரை நம்பி என்ன நம்பி வந்துட்டீங்களா? நான் எங்கேயாவது உங்களால முடியல நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு புட்ஸ் ஹிஸ் ஹேண்ட்ஸ் அப் அண்ட் வி அண்ட் டஸ் இட். ஸோ யா ஒரு இது நான் ரியலி ரியலி குட். சொல்லிடுவேன். வேர்ல்ட் கிரிக்கெட்ல என்ன சொல்றது? ஒரு ஸ்டாண்ட் அவுட் கேப்டன்னா, அது இப்போ பென் ஸ்டோக்ஸ் தாங்க. லைக் இவர் தான் நடத்துவர். இவன் வச்சு செய்வாயாம் இவன் தனியான்னு. யூ ஹேவ் காம்படிஷன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டெம்பா பவுமா, த வே அவர் வந்து அந்த டீம எப்படி ஒரு உடைஞ்சு போன டீம வந்து நெறைய பாலிடிக்ஸ் ஓடும்போது கூட ஒரு அவர சுத்தி ஒரு டீம ஓட்டிட்டு இருக்காரு அவரு. ரொம்ப அண்டர் எஸ்டிமேட்டட் லீடர். நான் சொல்றது கேப்டன்னு சொல்லல. நான் சொல்றது வெறும் இட்ஸ் கேப்டன் பிளஸ் லீடர். ஆன் த ஃபீல்ட், ஆஃப் த ஃபீல்ட், ஆட்டிட்யூட் எவ்ரிதிங். பேட் கமின்ஸ் இருக்காரு. அவரோட அச்சீவ்மென்ட்ஸ் அப்படியே ஏறிட்டே போறது எல்லாமே. அண்ட் அது சாண்ட் பேப்பருக்கு அப்புறம். பட் அகைன் அந்த ஆங்கிள்லயும் எனக்கு என்ன அகைன் பெர்சனல் கால் அது. அட் திஸ் பாயிண்ட் எனக்கு அதான் தோணுது. லைக் ஹி இஸ் த லீடர். அப்படிதான் இருக்கணும்னு. ஜோ ரூட்க்கு வந்துடலாம். லாஸ்ட் மேட்ச்லயே கொஞ்சம் பேசணும் அவர பத்தி நம்ப. இப்போ வந்து சங்கக்காரா, ரிக்கி ஓகே. பாயிண்டிங் எல்லாரையும் தாண்டி ஜாக் காலிஸ் ஒரு இன்னிங்ஸ்ல 3 ஜாம்பவான்கள தாண்டி நம்பர் 2 டூ சச்சின் டெண்டுல்கர் வந்தாச்சு. 2500 ரன் இருக்கு. இன்னும் எடுக்கணும். லாஸ்ட் 5 வருஷத்துல அவர் அடிச்ச பேஸ்ல பார்த்தீங்கன்னா, அடுத்த 2 வருஷத்துல எடுத்துருவாரு போல அவரு. அந்த மாரி தான் இருக்கு. ஆனா லெட்ஸ் சி. அது எல்லா தடவையும் ரிவர்ஸ் ஸ்வீப்லாம் வந்து ரிவர்ஸ் ஸ்கூப் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு வந்து அடிப்பாரு. அதெல்லாம் கரெக்ட்டா இருக்கும்னு சொல்ல முடியாது. இன்ஜுரி சொல்ல முடியாது. பட் சச்சினோட ரெக்கார்ட அவரால உடைக்க முடியுமா? முடியாதா? ஸ்டாட்ஸ் என்ன சொல்லுது? ஸ்டார்ட்ஸ் என்ன சொல்லுது? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க அந்த சொல்ற இது ஒரு நான் இன்னைக்கு வந்து வேற ஏதோ பார்த்த ஒரு ஆச்சரியமான ஸ்டார்ட் வந்து அ அ நான் அது வெரிஃபை பண்ண மாட்டேது. 36 வயசுக்கு அப்புறமா லைக் நாசர் ஹுசைன் தான் கடைசியா வந்து ஒரு பேட்ஸ்மேன் இங்கிலீஷ் பேட்ஸ்மேன் டு ஸ்கோர் அ செஞ்சுரி அபோவ் தி ஏஜ் ஆஃப் 36. ஸோ இவர் வந்து இப்போ வந்து ஆல்ரெடி 30 அ அ இந்த ஆஷஸ் போம்போதே இவர் வந்து 35 இருப்பார். இப்போ நீங்க சொன்னீங்க லாஸ்ட் 5 வருஷத்துல 5000 ரன் வேணுமா? ஸோ 2500 ரன்னு வேணும் இன்னும். ஆன் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா, ஒரு மேட்ச்ல வந்து ஒரு 85 ரன் அடிக்கிறார். லைக் அவரோட ஆவரேஜ விட்டுருங்க. லைக் ஆன் ஆவரேஜ் வந்து ஒரு மேட்ச்க்கு வந்து ஒரு ஒரு இது வந்து 85 ரன்னு. அந்த 85 ரன்னு அப்படியே அடிச்சீங்கன்னா, அவர் அப்படியே அதிலேயே அஸ்யூமிங் அந்த லீனியர் புரோகிரஷன் கன்டின்யூ பண்ணாருன்னா, இன்னும் 30 மேட்ச் வேணும் விளையாடுறதுக்கு. ஸோ 30 மேட்ச் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அவர் வந்து இப்போ இந்த அடுத்த ஓவல் மேட்ச்லேருந்து 2027ல இங்கிலாந்து ஆஸ்திரேலியா வந்து இங்கிலாந்து வருவாங்க ஆஷஸ் 2027 சம்மர். அந்த ஆஷஸ் வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து 22 மேட்ச் என்னமோ இருக்கு. ஸோ அந்த ஆஷஸ் வரதுக்கு முன்னாடி. ஐ திங்க் அந்த ஆஷஸ் ஒரு 5 மேட்ச். அந்த ஆஷஸ் முடிஞ்சோனே அந்த வின்டர்ல வந்து இந்தியா வராங்க. ஸோ 28ஓட ஏர்லி 27 ஏர்லி 28 இங்கிலாந்து வந்து இந்தியாவுக்கு டெஸ்ட் சீரிஸ் வராங்க. ஸோ இப்போலேருந்து அந்த ஆஷஸ் வரைக்குமே 22 மேட்ச். இந்த 22 மேட்ச் நீங்க அதே 80 ரன் பர் இது அப்படின்னு அந்த 85 ரன் வச்சீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு 1800க்கு ஒரு வந்துருவாரு. ம். வித்தின் 1700 ரன்ஸ், 1800 ரன்ஸ் இன்னும் ஒரு 600, 700 ரன் தான் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனா, நம்ம வந்து இது என்ன ஆச்சு யோசிச்சோம்னா, அப்போ வந்து அதுக்குள்ள வந்து பட் அவருக்கு கிட்டத்தட்ட 38 வயசும் ஆயிடும். ஸோ பாடி வந்து டக்குன்னு எப்படி போகும்ன்றது தெரியாது. லைக் ஃபார்ம் அண்ட் இது அ இப்போ 35 வயசு அமேசிங் ஃபார்ம்ல இருக்காரு. இதே ஃபார்ம் கன்டின்யூ ஆகுமா? அடுத்த 2 வருஷம் அப்படின்றது தான்.
பட் ஒன்ஸ் அவரு லைக் போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு தெரிஞ்சு யாருமே அந்த இடத்துக்கு வரமாட்டார். லைக் நம்பர் 2 வந்து பொறுத்தவரைக்கும் அவருக்கு கேரண்டீட் வேற யாரும் வந்து ம். அது கிட்ட கூட வரமாட்டாங்க. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் நான் வந்து ஏன்னா இந்த இங்கிலீஷ் பேட்ஸ்மேன்லாம் எப்படின்னா வந்துட்டு கேப்டன்ஸ் அண்ட் இங்கிலீஷ் பிளேயர்ஸ்லாம் வந்து ஆஷஸ் டு ஆஷஸ், ஆஷஸ் ஆஷஸ் தான் இருக்கும். ஸோ இந்த ஆஷஸ் தோத்தாரு, அதுக்கு அடுத்த ஆஷஸும் தோத்தாரு அப்படின்னா வந்து மோர் ஆர் லெஸ் ரிட்டையர் ஆயிடுவாரு. இல்ல இந்த ஆஷஸ் அடுத்த ஆஷஸ் ஜெயிச்சாலும் இட்ஸ் a குட் பாசிபிலிட்டி வந்து ம். லைக் குட் அந்த அந்த மைல்ஸ்டோன் போனோம் அப்படின்னு இல்லாம வந்து அப்படின்றது அதனால வந்து எனக்கு எனக்கு பர்சனலா ப்ராபப்ளி இல்ல வரமாட்டாரு, பண்ண மாட்டாரு அப்படின்னு ஒரு ஆப்வியஸ்லி ஒரு பெரிய நப்பாஸ் எப்படின்னா வந்து நம்ம தலைவர் தான் வந்து அங்க இருக்கணும், வேற யாரும் தாண்டக்கூடாது அப்படின்ற வந்து ஒரு பயஸ்ட் ஒப்பீனியன். பட் ஸ்டில் என்னோட இதுல வந்து இல்ல ம். ஐ டோன்ட் திங்க் அவர் வந்து ஓகே. டெண்டுல்கர் தாண்ட மாட்டாருன்னு இன்ட்ரஸ்டிங். தான். ஸோ நீங்க சொல்றதுல வச்சு என்ன தெரிய வருதுன்னா, இந்த ஆஷஸ் இந்த டிசம்பர்ல நடக்கப் போற ஆஷஸ் தான் வந்து அ அதுல ஒரு முடிவு நமக்கு தெரிய வரும்னு நெனைக்கிறேன். ஏன்னா, 1 அவர் வந்து டவுன் அண்டர் ஆஸ்திரேலியால ஆஷஸ் ஜெயிச்சது இல்ல இதுவரைக்கும். ஆ அந்த 2011 சீரிஸ்ல இதுக்கு முன்னாடி ஆண்ட்ரூ ஸ்ட்ராஸ் போயிட்டு 2010, 11ல அலிஸ்டர் குக் பண்ண அந்த அச்சீவ்மென்ட், ஆண்ட்ரூ ஸ்ட்ராஸ் பண்ண அச்சீவ்மென்ட் இவர் பண்ணல இன்னும். ஸோ அதுதான் அவரோட நம்பர் 1 குறிக்கோளா இருக்கும். அது சொல்லியிருக்காரு வேற. "உனக்கு ரன்ஸ் நம்பர் 1 நான் ரன்ஸ் ஆகணுமா? உனக்கு ஆஷஸ் வேணுமா?" அப்படின்னா, "எனக்கு ஆஷஸ் தான் வேணும்னு" சொல்ட்டாரு அவரு. ஆ இந்த 5 மேட்ச்ல அவர் இன்னும் செஞ்சுரி அடிச்சது இல்ல இன்னும் ஆஸ்திரேலியால பை த வே. ஸோ இந்த 5 மேட்ச்ல அவர் 500 ரன் அடிச்சார்னா, ஐ திங்க் ஹில் மேக் நீங்க சொன்ன மாரி சீரியஸ் டென்ட் அந்த இதுல ஹி வில் பி ஆன் ஹிஸ் வே அப்படின்னு சொல்லலாம். அழிக்கலன்னா எனக்கு தெரிஞ்சு முடியாது. ஸோ இந்த நியூ இயர்க்குள்ள நமக்கு ஒரு ஐடியா வந்துரும். நியூ இயர் சிட்னி டெஸ்ட் மேட்ச்ல குள்ள நமக்கு ஐடியா வந்துரும். இது வந்து இந்த ரெக்கார்ட் வந்து எப்படி இருக்க போகுது பெர்மனன்ட்டா அப்படின்னு. ஓகே. பட் அகைன் அடுத்தது ஒரு இதுக்கு போலாம். ஜோ ரூட் பேசிட்டோம். பென் ஸ்டோக்ஸ் பேசிட்டோம். டே 4, டே 5 எல்லாமும் பேசிட்டோம். இன்னும் நாங்க பேசுறது அஃப்கோர்ஸ் நாங்க பேசுற விதம் உங்களுக்கு வந்து புடிச்சிருக்குன்னா, ஒரு சின்ன ரிமைண்டர் தான். YouTubeல பார்க்குறீங்கன்னா, ஜஸ்ட் அந்த லைக்க தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபேமிலில சேருங்க. இல்ல, நீங்க அஃப்கோர்ஸ் எங்கள எல்லா பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம்லயும் கேட்கலாம். ஒரு விண்ணப்பம். ஆம். அடுத்தது என்ன டாபிக் போலாம். டூத்லெஸ் பாலிங். அதுதான் நம்ப வந்து இது எல்லாம் பேசினதுக்கு அப்புறம் கூட, நம்ம முக்கியமா பேச வேண்டியது, இங்கிலாந்து 660 ரன் அடிச்சது. அடிச்சது மட்டும் இல்ல. அசால்ட்டா அடிச்சாங்க. ஓப்பனிங் 2 பேட்ஸ்மேன எப்போடா அவுட் பண்ண போறாங்கன்னு ஒரு ஐடியாவே இல்ல. நீங்க 6 பாலிங் ஆப்ஷன் எடுத்துட்டு போனீங்க இந்த தரம். பும்ரா, ஆகாஷ்தீப் இன்ஜூர் ஆனாரு. ஸோ நம்ப கம்போஜ் எடுத்தோம். ட்ரை பண்ணோம். அவரு பண்ணுவாரான்னு அவர பார்த்தா அந்த ஸ்விங் இட் ஜஸ்ட் ஃபெல்ட் அந்த ஓப்பனிங் ஃபர்ஸ்ட் மேட்சோட அந்த பட்டர்ஃப்ளைஸ் வந்து தெரிஞ்சிச்சு. ஆ டக்கெட் எடுத்தோனே ஓப்பனிங் ஓவர்ல 3 4 அடிச்சோனயே வந்து ஒரு டிஃப்ளேட் ஆன மாரி ஒரு ஃபீலிங் வந்துச்சு பாவம். அதுக்கப்புறம் வந்து விக்கெட் எடுத்தாரு. அதெல்லாம் வேற விஷயம் செகண்ட் ஸ்பெல்ல. பட் சிராஜ் வாஸ் ஓகே. பும்ரா வாஸ் நாட் அட் ஹிஸ் பெஸ்ட். அதுக்கப்புறம் மிச்ச 3 பாலருமே பார்த்தீங்கன்னா, வாஷிங்டன் சுந்தர், ஜடேஜா அண்ட் ஷார்துல் தாக்கூர் ஆர் ஒன்லி 60% ஆர் 70% ஆஃப் அ ஃபுல் பாலர் இல்ல. ஸோ மெயின் கேள்வி என்னன்னா, அண்ட் அப்படியே நம்ம லைட்டா ஓவலுக்கும் போலாம். இவ்ளோ ஆல்ரவுண்டர்ஸ் நீங்க எடுத்துட்டு போணுமா? இல்லாட்டி அந்த இடத்துல ஒரு போணுமா? குல்தீப்ப எடுத்துட்டு நீங்க விக்கெட்ஸ் ஹண்ட் பண்ணணுமா? ஏன்னா பும்ராவ தவிர வேற யாருமே வந்து விக்கெட் எடுப்பாங்கங்கிற ஒரு ஃபீலிங்கே இல்ல. அதுக்கோசரமாச்சும் நம்ம குல்தீப்ப எடுத்துட்டு வரணுமா? மெயின்லி ஷார்துல் தாக்கூரோட பிளேஸ் தான் நமக்கு தோணுது. இத இத இது வந்து நான் வந்து என்ன சொல்றது ஒரு உடைஞ்ச ரெக்கார்ட் மாரி வந்து 4 டெஸ்ட் சொன்னேன். ஆரம்பத்துல முதல் டெஸ்ட்ல இருந்தே சொன்னேன். இந்த மாரி வந்து இல்ல. வந்து கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, ஷார்துல் தாக்கூர் ஆகட்டும், நிதிஷ் ரெட்டி ஆகட்டும், பேட்டிங் கான்ட்ரிபியூஷன் வந்து பெருசா இல்ல. நம்ம வந்து திருப்பி திருப்பி வந்து பார்க்கறது என்னன்னா வந்து 3வது ஸ்பின்னர் 3 ஸ்பின்னரா இங்கிலாந்துல 3 ஸ்பின்னர் இங்கிலாந்துல. பார்ட் ஆஃப் இது என்னன்னா வந்து இதுக்கு முன்னாடி வந்து இங்கிலாந்து டூரு, அதுக்கு முன்னாடி வந்து இங்கிலாந்து டூரு. இது எல்லாமே வந்துட்டு இல்ல ஒரு பச்சையா கிரீன் விக்கெட் குடுத்து, ஸ்விங் ஆடுறது, பேஸ் பவுலிங் விக்கெட் அதே நெனப்புல வராங்க. ஆனா, இப்போ வர இங்கிலாந்துக்கு வந்தீங்கன்னா, பேஸ்பால் விளையாடுற ஸ்டைலுக்கு குடுக்குற பிட்ச் எல்லாம் வந்து பிளாட் பிட்ச், கார்ப்பரேட் பிட்ச் 5 நாள் டெஸ்ட் போனோம். இதுல வந்து நீங்க 5 நாள் பேஸ் பவுலர் வச்சு 20 விக்கெட் எடுக்கிறது அப்படின்றது வந்து கஷ்டம். ஆனா, டெஸ்ட் மேட்ச் ஜெயிக்கணும்னா 20 விக்கெட் எடுக்கணும். 20 விக்கெட் எடுக்கலனா டெஸ்ட் மேட்ச் ஜெயிக்க முடியாது. சோ, உங்களுக்கு அட்டாக்கிங் தான் வேணும். காம்போஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து லைக்
ஷார்துல் தாக்கூர் அண்ட் அதாவது இந்த அன்ஷுவல் காம்போஸ் பெரிய டிஃபரன்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்பீட்லாம் வந்து பெருசா ஒன்றும் கிடையாது. 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரு 5-10 கிலோமீட்டர் டிஃபரன்ஸ் இருக்கலாமே தவிர ஸ்விங் மேபி காம்போஸ் பண்ணலாம். அவருக்கும் அது கண்டிஷன்ஸ் ஃபிளாட் விக்கெட்ல வந்து அப்படின்னு இது வந்து வெரி ஏர்லி டு ஜட்ஜ். ஒரே ஒரு டெஸ்ட் தான் விளையாடி இருக்காரு. நீங்க சொன்ன மாதிரி அந்த பட்டர்ஃப்ளை அண்ட் ஆல் ஆஃப் தோஸ் திங்ஸ். ஆனா ஒரு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கல. இந்த ஓகே இதை வந்து ஒரு ஆகாஷ் தீப் கொடுத்த கான்ஃபிடன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து அன்ஷுல் காம்போஸ்ட் வரல. தைரியமா வந்து லைக் இறங்க அந்த அந்த 5வது குல்தீப் இஸ் தி நியூ அஸ்வின் அப்படின்ற மாதிரி அஸ்வின் வந்து போன வாட்டி வரும்போது 5 டெஸ்ட் விளையாடாம வந்து சும்மா வந்து லைக் வெளியில இருந்து எல்லாருக்கும் தெரியுது விளையாட லைக் குல்தீப் வில் மேக் மேசிவ் டிஃபரன்ஸ். இப்போ ஓவர்ல இந்தியா விளையாடலன்னா குல்தீப் இட்ஸ் இட்ஸ் ஐ டோன்ட் நோ என்ன சொல்றது. ஏன்னா வந்துட்டு தெரியுது உங்களுக்கு இது வந்து எஸ்கேப் ஆயிட்டீங்க. அவங்க விளையாடுற ஸ்டைலுக்கு வந்துட்டு ஒரு கண்டிப்பா வந்து லீட்ஸ் லூஸ் நமக்கு தெரிஞ்சது. இங்கேயும் மேபி லைக் பண்ணாம இருக்கலாம். நம்ம வெளியில இருந்து சொல்றோம் ஸ்பின்னால விக்கெட் கிடைக்காம இருக்கலாம். பட் ஆனால் விளையாடாம வந்து நமக்கு தெரியவே தெரியாதுல்ல. என்ன தெரிஞ்சு கண்டிப்பா குல்தீப் வந்து தே ஹாவ் டு பிக் இன் தி ஓவர். அது ஒரு பெரிய ஸ்பின் விக்கெட் இல்லைன்னா கூட வந்துட்டு டே 4 டே 5 யூஸ்வலி தி ஓவர் ஸ்டார்ட்ஸ் டு டர்ன். அது வந்து டர்ன் ஆக ஆரம்பிக்கும். அதனால வந்து என்ன கண்டிப்பா வந்து குல்தீப் விளையாடிருந்தாருன்னா 6 ரன் அடிச்சிருப்பாங்கன்னா ப்ராப்ளம் இல்லை. பார்ஷலி வந்து நாட் ஜஸ்ட் அவரோட பவுலிங். அவர் பவுலிங் நல்லா போடுறது ஒரு பக்கம் இருந்தோம். சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். லைக் ஏன்னா அதுவே இங்கிலாந்து பேட் பண்ற விதம் அந்த மாதிரி பாஸ் பால் வந்து அவங்களாலாம் வந்து ஸ்பின்னர் வந்து வச்சு விளையாடுறது அப்படிலாம் கிடையாது. தே வில் கோ ஆஃப்டர் ஹிம். அண்ட் ஒரு ஆஃப் ஸ்பின்னர் லைக் லெஃப்ட் ஆஃப் ஸ்பின்னர் அண்ட் ஒரு ஆஃப் ஸ்பின்னருக்கு வந்து ஒரு ஸ்பின்னர் யூ வில் கெட் சான்சஸ். கண்டிப்பா சான்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த பாயிண்ட்ல தான் நானும் டபுள் கிளிக் பண்ணுவேன். என்னன்னா நீங்க சொன்ன மாதிரி மத்த ஆப்போசிஷன் பத்தி தெரியாது. ஆனா இந்த இங்கிலாந்து டீம் வந்து குல்தீப் வந்து அவரை எதுக்கு நம்ம எடுக்கிறோம் சாதாரணமா பார்த்தீங்கன்னா ஓடிஐ கிரிக்கெட். அண்ட் இந்த பேஸ்பால் நீங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா யூ கேன் டைரக்ட்லி கம்பேர் டு ஓடிஐ கிரிக்கெட். இவங்க ஒரு அட்டாக்கிங்கா தான் அந்த ஓடிஐ கிரிக்கெட்டோட மிடில் ஓவர்ஸ்ல எந்த டெம்போல விளையாடுவாங்களோ இவங்க டெஸ்ட் கிரிக்கெட் அப்படிதான் விளையாடுறாங்க. ஸோ ஐ திங்க் ஓவல்ல மேபி இட்ஸ் டைம். சாய் சுதர்ஷன் ஒரு ஒரு கிரிட்டி 50 அடிச்சிருக்காரு. உங்களோட ஃபர்ஸ்ட் 5 பேட்ஸ்மேனை நீங்க ட்ரஸ்ட் பண்ணலாம். அஃப்கோர்ஸ் ரிஷப் பந்த் இருக்க போறது இல்ல. துருவ் ஜுரேல் மோஸ்ட்லி எடுப்பாங்க. ஸோ பேட்டிங் இன்னும் வீக் ஆக போறது. அது வந்து நான் ஒத்துக்க மாட்டேன் வீக்காக போறது. தி டிஃபரன்ஸ் ரிஷப் பந்தோட பேஸ் வந்து துருவ் ஜுரேல் விளையாடாம இருக்கலாமே தவிர லைக் பட் துருவ் ஜுரேல் கேன் பேட். லைக் அவர் வந்து ஒன்னும் ஒரு நீங்க மக்கில் ஒரு எப்படிங்க கம்பேர் நம்பர் 11 பண்ணலாம்? பேட்ஸ்மேன் கிடையாது. பேட்டிங் வீக்கா பந்த் போகுது இல்லாத அப்படின்னு. ஹோல வந்து துருவ் ஜுரேல் எவ்வளோ ஒரு 50% தான் ஃபில் பண்ண முடியும்னு தோணும் எனக்கு. ஃபர்ஸ்ட் மேட்ச் இங்கிலாந்துல இல்ல அதாவது வந்து அவர் வந்து ஒரு பேட்ஸ்மேன். என்ன நீங்க வந்து 50% தான் இஸ் நாட் நம்பர் 11 துருவ் ஜுரேல். துருவ் ஜுரேல் வந்து பேட் பண்ண முடியும். அதாவது நீங்க வந்து ஒரு ரிஷப் பந்த் அப்படின்றதோட வந்துட்டு லைக் இப்போ இந்த மேட்ச் வந்து வாஷிங்டன் சுந்தர் நம்பர் 5 கொண்டு வந்துட்டீங்க. லைக் ஸோ ஒரு ப்ரொமோஷன் கொடுத்துருக்கீங்க. ஸோ யூ ஆல்மோஸ்ட் வாஷிங்டன் சுந்தர் வந்து அந்த நம்பர் 5ல வந்து நெக்ஸ்ட் மேட்ச் விளையாட வைக்கிறீங்க. ஏன்னா ஸோ துருவ் ஜுரேலுக்கு என்ன ஓகே. ஸோ பேட் இப்ப நீங்க நம்பர் என்ன 7 சொல்றீங்கன்னா இதுதான் நிறைய நாட் இது பேட் இருக்கு நம்பர் இப்போ 5. நம்ம பேசுறதுல. இன்னும் நம்ம ஒரு பும்ரா கொஸ்டினுக்கும் நம்ம வரல இன்னும். ஜெயஸ்வால், கேஎல் ராகுல், நம்பர் 3ல சாய் சுதர்ஷன், நம்பர் 4ல சுப்மன் கில். ஓகே. நம்பர் 5ல பந்த் இல்ல இப்போ. ஸோ லெட்ஸ் சே நீங்க வந்து வாஷிங்டன் சுந்தரிய நம்பர் 5ல விளையாட வைக்கிறீங்க இந்த மேட்ச் மாரி. நம்பர் 6ல ரவீந்திர ஜடேஜா. நம்பர் 7ல துருவ் ஜுரேல். அடுத்த மேட்ச். இது வரைக்கும் ஓகே. இப்போ நம்பர் 8ல குல்தீப் யாதவ். இஃப் யூ ஆர் பிரிங்கிங் இன் ஆமா. குல்தீப் யாதவ். நம்பர் 9, 10 அண்ட் 11 பேஸ் பாலர்ஸ். பேஸ் பாலர்ஸ்ல ஐ திங்க் இட்ஸ் அர்ஷ்தீப் ஆல்ரெடி அவுட் அவரும் இல்லீங்களா? இந்த ஏதோ ஒண்ணு அவர் சீரியஸ் அவுட்லன்னு இல்ல. அண்ட் ஐ மீன் ஆகாஷ்தீப் கூட இஸ் நாட் லைக் ஃபுல்லி அவுட் ஆஃப் த சீரிஸ். 2 பேருமே வந்துட்டு நிதிஷ் ரெட்டி ஒருத்தர் தான் வந்து லைக் அவுட் ஆஃப் த சீரிஸ். ஹர்ஷ்தீப் இங்க தான் இருக்காரு. ஹேண்ட் இன்ஜரி தானே அவருக்கு. ஸோ மேபி அவங்க 2 பேரும் வந்து ஆனா 2 நாள் தான் இருக்கு. ஸோ அதனால எவ்வளோ குயிக் டர்ன் ஓவர் நிறைய இருக்கு. லைக் இன் டர்ம்ஸ் ஆஃப் பவுலிங்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்க பும்ரா பத்தி சொன்னீங்க. பும்ரா 3 தான் விளையாட போறான்னு. என்ன பொறுத்தவரைக்கும் பும்ரா ஷுட் பிளே. ஐ மீன் ஆப்வியஸ்லி அவர் எப்படி புல் அப் ஆறாரு. இந்த மேட்ச் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப லிஸ்ட்லெஸ்ஸா இருந்தாரு. ஒரு மாதிரி போடவே இல்லை. ஆனா என்னன்னா இந்த ஒரு கிட்டத்தட்ட 1.5 நாள் இந்தியா பேட்டிங் பண்ணதுனால அவருக்கு 1.5 நாள் ரெஸ்ட் பிளஸ் ஒரு 3 நாள் ஸோ ஒரு 5 நாள் ரெஸ்ட்
கிடைக்கும். ஆஸ் யூசுவல் வந்து சுப்மன் கில் டாஸ தோத்தாருன்னா அண்ட் ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பென் ஸ்டோக்ஸ் எடுத்தாருன்னா பும்ராக்கு இன்னும் கொஞ்சம் கூட ரெஸ்ட் கிடைக்கும். பாசிபிளி. ஆன் தி அதர் ஹேண்ட் அப்பதான் பார்த்து வந்து சுப்மன் கில் டாஸ் தோத்துட்டு அவங்க வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு எடுப்பாங்க. பட் பும்ராவுக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் விளையாடணும். ஏன்னா இதுக்கப்புறமா வந்து எதுவும் சீரிஸ் கிடையாது. நீங்க யூ கேன் ஹேவ் அ லாங்கர் ரெஸ்ட். ஸ்லாட் லீக் இது முடிஞ்சோடனே அடுத்த டெஸ்ட் இருக்கு அப்படின்ற ஒரு அடுத்த சீரிஸ் இருக்கு அப்படின்னு அண்ட் ஐ எதுவுமே திங்க் இல்லை. ஹர்ஷித் ராணா கூட ஸோ ஐ திங்க் ஸ்குவாட்ல இருக்குறீங்களா இந்த தடவை? இருக்காரு. ஐ மீன் இவர் கூட வராரு இல்லை. ஜெகதீஷன் கூட வந்து இந்தியாவில ப்ளே பண்றாரு ரிஷப் பந்தோட. ஜெகதீஷன் தமிழ்நாடு டிஎன்பிஎல் ரீப்ளேஸ்மெண்ட் விக்கெட் கீப்பர் ரீப்ளேஸ்மெண்ட்டா ரோஜ்ரல் அடி வாங்கினாருன்னா அவர் சப்ஸ்டியூட் ஆவறதுக்கு. ஆமா அவரோட நிலைமையை அவர் பார்த்தா எல்லாருக்குமே சான்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். பட் அகைன் ஹர்ஷித் ராணா ஐ திங்க் அவரும் ஒரு பெக்கிங் ஆர்டர்ல ரொம்ப ஹையா இருப்பாரு. ஹர்ஷித் ராணாவா இருக்கட்டும், இல்ல ஹர்ஷ்தீப் சிங்கா இருக்கட்டும். நான் பர்சனலி ஐ வுட் ரியலி லைக் டு சி ஹர்ஷ்தீப் சிங் வந்து எப்படி டர்ன் அப் ஆறாரு டெஸ்ட் மேட்ச்ல. ஒரு நியூ பால்ல லெஃப்ட் ஆர்மர் வந்து ஜஹீர் கானுக்கு அப்புறம் ஒரு டெஸ்ட்ல வந்து பார்க்கணும்னு ஒரு நப்பாசை இருக்கு. அதெல்லாம் ஒரு ரஃப் கிரியேட் ஆகுது இல்ல. ஸோ ரைட் ஹேண்டருக்கு வந்து போடுற இதுல இருந்து ரைட் ஹேண்டரோட அவுட் சைடுக்கு வந்து ஒரு ரஃப் கிரியேட் ஆகுது. இப்போ எல்லாருமே இந்த பக்கம் தான் போடுறதுனால வந்து ஒரு ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனோட லெக் சைடில் தான் ரஃப் கிரியேட் ஆகும். அவர் போடுறதுனால வந்து அந்த சைடில் வந்து ஒரு லைக் ரஃப் கிரியேட் ஆகும். ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து இதே வாஷிங்டன் சுந்தர் ஜடேஜாக்கு தெர் வில் பி சம்திங் டு பவுல் ஓவர்ல. ஸோ அது ஒரு ஆப்ஷன் கண்டிப்பாக பார்க்கலாம் எப்படி டர்ன் அப் ஆகுதுன்னு. பட் அகைன் வில் எண்ட் ஆன் தட் ஹாப்பி நோட். யாருமே எதிர்பார்க்கல. அதுவும் கில் அவுட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து எதிர்பார்க்காது கொஞ்சம் நடந்திருக்கு. மிராக்கிள் இன் மான்செஸ்டர். அதுலேயே நம்ம முடிச்சுக்கலாம். வேர்டிக்ட் அதுதான் போல. ஓவரால் ஆனால் ஒரு இது சொல்ல விரும்புகிறேன். இந்த ஃபுல் இந்த டெஸ்ட் டீம் வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குதுங்க. பாலிங்கில் கொஞ்சம் நம்ம இன்னும் இன்சிசிவாக நம்ம மட்டும் ஆயிட்டோம்னா ஐ திங்க் இது திஸ் ஒரு சேஞ்ச் ஆஃப் அன் எரா அந்த மாதிரிலாம் ஒரு இது இல்லாமல் ஒரு இந்தியன் கிரிக்கெட்டோட டெப்த் வந்து இங்கே நமக்கு தெரியுது. கில், பந்த், கேஎல் ராகுல், சாய் சுதர்ஷன், யசஸ்வி ஜெயஸ்வால் சாலிட் டாப் 5 நமக்கு வந்து இருக்கு. ப்ளஸ் நெக்ஸ்ட் செட் ஆஃப் ஆல்ரவுண்டர்ஸ் எல்லாமே இருக்காங்க. ஸோ அந்த கான்ஃபிடன்ஸோட பார்க்கலாம். ஓவல் டெஸ்ட் எப்படி ஷேப் அப் ஆகுதுன்னு பார்க்கலாம். அதை தவிர மற்ற கிரிக்கெட் நியூஸையும் நம்ம வந்து கூடிய சீக்கிரம் டச் பண்ண ஆரம்பிப்போம். ஆனால் அது வரைக்கும் கேட்டுட்டே இருங்க. மேட்ச் பார்த்தீங்களா பாஸ்.